Yeah, no worries. Merci. Are you doing this for your own or? Yeah, YouTuber. YouTuber? Yeah. What's your? RJ Ashwin Pondicherry. RJ Ashwin Pondicherry. Yeah. Let's see. First foreign subscriber. Yeah, so I'll tell you. Hey guys. How are you? How are you? Where are you from? France. France. That's it. Yeah, good. Hello, India. Where do you come from? From Pondicherry. Ah, Pondicherry. Yeah. One of the best city in India. Yeah. Thank you, sir. Thank you, Mr. Bye. Bonjour, monsieur. Bonjour, bonjour. Bonjour. Hi, sir. Where are you from? I'm from Germany. Where are you? Your name? Rico from Germany. Rico. Yeah. Yeah. Guys. இவர் What பார்த்தீங்கன்னா அசாம், you said? அவர் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. Kameri? இப்போ நாங்கள் 3 பேரும் ட்ரெக் பண்ண ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ ஜஸ்ட் அப்படியே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எங்கெங்க ஊர்லாம் போயிட்டாங்க. Something about Abu Kameri? எல்லாருமே இப்போ எப்படி சொல்கிறது, இதாங்க ஆரோவில்ல பார்த்தீங்கன்னா யார் எங்கேருந்து வந்தாலும் கனெக்டிவிட்டி ஆகிடுவாங்க. Yesterday. அது எப்படி சொல்கிறது, இங்கே நோ கேஸ்ட் நோ ரிலீஜன் ஆல் ஹியூமன் அப்படின்ற கான்செப்டில் இங்கே இருப்பாங்க. ஸோ அதுதான் ஆரோவில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் பார்த்தீங்களா. Back to Bangalore and then I'm going back to Germany. யுவர் ட்ராவலர்? Was for work. I was here. And now I traveled like 3 or 4 more days. யூ லைக் ஃபுட்பால்? It's intense, I would say, India, but it's cool. Yeah? Which Very player? vibrant. Which player you like football? Again? Football player. Which football player? Yeah. I like the best. Ooh, what? Maybe the moment, like you mean who's actually playing? German one, I like Jamal, the German Jamal. Oh. Musiala. We are Pondicherry people. We are like more Mbappe. Mbappe, Yeah. I mean, Basically from France. he's from Yeah, France, because all people like French team. We are all big fan of Mbappe. In Germany, Maybe he's the most- my favorite player is Thomas Müller. Thomas Müller, yeah. I mean, Mbappe is the most expensive player, right? Yeah, right now we are celebrating more than we are team in French is more celebration. We are a Pondicherry people. Yeah. So my I mean, team yeah, French connected. French connectivity. Welcome to Auroville. ஸோ ஆரோவில்ல நம்ம ஏன் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அமைதி, ஒரு செம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற அந்த ஃபீல் கிடைக்கும். காடு தான் இது. இந்த காடு எப்படின்னா இயற்கையாக உருவாக்கப்பட்ட காடு இல்லை. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பல்வேறு நாடுகள்லேருந்து மரம்லாம் கொண்டு வந்து நட்டு மனுஷன் நம்ம எல்லோரும் இங்கே இருந்த மக்கள்லாம் உருவாக்கி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய காடாக இருக்குது. ஸோ செம்மையாக இருக்கும் இந்த இடமே வந்து செம அமைதியாக அப்படி இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா 50 years ஆஃப் ஆரோவில் பற்றி போட்டிருக்காங்க. ஸோ நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் எப்படிலாம் வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1969 போய் பஸ் ஆரோவில். இந்த ஆரோவில் பற்றி பேசணுன்னா நிறையா விஷயம் இருக்குது. இங்கே ஒரு ஆரோவில் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது. இங்கே இந்த ஃபாரஸ்ட்டை பற்றி பேசினாலும் செம்மையாக இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸும் இருக்குது நிறையா. இந்த காடு வந்து எப்படின்னா செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு இங்கே இருக்க எப்படி சொல்கிறதுனா இங்கே இருக்க இந்த அட்மாஸ்பியரே வந்து ஒரு கலை சார்ந்து இருக்க மக்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நிறையா டேரக்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதணுன்னா இங்கே ஆரோவில் இருக்க ரெசார்ட்லாம் அங்கேயே ஸ்கிரிப்ட்லாம் எழுதுவாங்க. அதுவும் இல்லாமல் நான் நிறைய ஆக்டர்ஸ் இங்கே பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் இந்த காடு ஒரு மாதிரி இது இந்தியாவில் இருக்குது. பட் ஆனால் ஒரு யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா அந்தளவுக்கு நீட்டாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ நிறையா பேர் ஃபார்மர்ஸ்லாம் பார்க்கலாம். இங்கே எவ்வளோ தமிழ்நாட்டில் வெயில் அடித்தாலும் இங்கே பெருசாக வெயிலெலாம் இருக்காது. பாண்டிக்குள்ளேயே பார்த்தாலும் இங்கே பெரிய அளவு வெயிலாக இருக்காது. கிளைமேட்டு அவ்வளோ சேஞ்சஸாக இருக்கும். ஸோ இதை வந்து என்ட்ராகும். இங்கே நிறையா டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதோட எப்படி தான் இருந்துச்சு அந்த மூமெண்ட்லாம் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்.
ஆரோவில் டேம் க்ளோப் இது. அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர் ஒன்று இருக்கும். அந்த தேட்டரில் இந்த ஆரோவில் பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுவாங்க. ஸோ இங்கே நிறையா பூக்கள், நிறையா பல வகை மரங்கள்லாம் சொன்னல, அதெல்லாம் நிறையாவே இருக்கும் இங்கே. ஸோ இதே மாதிரி ஷேப்பில் தான் இந்த க்ளோப் இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லாக விரும்புகிறவங்க நிறையா பேர் இங்கே வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இங்கே தான் நம்ம என்ட்ரி பண்ணோம். நம்ம பேர் சொல்லி என்ட்ரு பண்ணால் அதுக்கப்புறம் அங்கே உள்ளே இன்னும் டீப்பாக நடந்து போகலாம். ஃப்ரீ தான் எல்லாமே. ஒரு பாஸ் ஒன்று கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு அப்படியே உள்ளே வந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். செம்மையாக இருக்குங்க. இது எப்படி சொல்கிறதுன்னு வச்சுங்களேன், இங்கே நிறையா பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா புக்ஸ்லாம் எடுத்து படிக்கணுன்னா இந்த ஃபாரஸ்ட்டுக்கு புக் எடுத்து வந்து எங்கேயோ காட்டில் உட்காந்து அழகாக படிச்சுட்ருப்பாங்க. ஒரு அமைதியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அது இப்போ நகர் சூழலில் நம்ம இருக்கப்போ திடீர்னு நம்ம ஒரு காட்டுக்கு போகணுன்னா முடியாது. பாண்டி மாதிரி ஒரு சிட்டியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் இப்படி ஒரு காடு இருக்குது, இப்படி ஒரு அமைதியான ஒரு இடம் இருக்குது, அதுவும் இல்லாமல் சேஃபாக இருக்குது. ஸோ இங்கே நிறையா அனிமல்ஸும் இருக்கும். அனிமல்ஸ் பார்க்கலாம், குயில்கள் எல்லாமே இருக்குது. அப்படி போகிறப்பயே ஒரு நல்ல வைப்பு வரும். ஒரு டென்ஷனாக ப்ரெஷராக இருந்துச்சுன்னா விட்ற ஆரோவிலுக்கு வண்டி அப்படின்னு விட்டுற வேண்டியதான். விட்டவுடனே இந்த காடு மலை கிடையாது, இந்த காடு மரம் செடி கொடியெல்லாம் பார்த்தோடனே நம்ம மைண்டு ஓகே அப்படின்ற மாதிரி தோணும். இந்த மாதிரி வீடு ஸ்ட்ரக்சரே செம்மையாக இருக்குது. ஒரு இது மாதிரிலாம் எங்கே இருக்குன்னு தெரில. இது ஒரு மாதிரி செம்ம லுக்கு கொடுக்குது. உங்களுக்கு சரியான வியூ கிடச்சிச்சா? ஓகே. ஷேப்பே செம்மையாக இல்லை, எப்படி இருக்கு பாருங்க. டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஃபீலை கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சிங்களேன், ஒரு கோயம்புத்தூரில் இருக்கவன் ஊட்டி போக முடியும், மதுரையில் இருக்கவன் கொடைக்கானல் போவான், சேலத்தில் இருக்கவன் ஏற்காடு போவான், பாண்டியில் இருக்கவன் நாங்கள் எங்கே போவோம். அப்படி நாங்கள் உருவாக்கப்பட்ட எங்களுக்கான இடம் தான் ஆரோவில். ஸோ அப்படி இந்த இடத்துல அவ்வளோ இருக்குது. உங்கள் தனியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே நீங்கள் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா இங்கே கூட்டமாக கொஞ்சம் ஆட்கள் அதிகமாக நடப்பாங்க. இப்போ நார்மல் டேஸில் வந்தப்போ யாருமே இல்லை, செம ஜாலியாக இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்தா இன்னும் நல்ல நிறையா மரங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த ரோட்லாம் போகிறதுனால கொஞ்சம் அந்த காடு அதோட தன்மை வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப காடாக இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ரோடு ஒன்று கனெக்ட் ஆகுதுல்ல, ஸோ அதனால் நிறையா மரங்கள்லாம் வெட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான், இல்லைன்னா முன்னாடி இந்த இடத்துல வரப்பே நம்ம இந்த ரோடு இதெல்லாம் பார்க்க முடியாது. ரொம்ப காடாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இங்கே நடுவில் ஒரு ரோடு ஒன்று கனெக்ட் ஆகுது. எப்படி இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. ஏதோ குகைக்குள்ளே போகிற மாதிரி அந்த அப்படி சொல்லலை, அது மாதிரி ஃபீலாக இருக்குது. நல்லா இருக்கு. இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நம்ம பாண்டிக்கு வந்தோடனே இது ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்கிறதோட என்னென்ன ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் இது. பெயிண்டிங் செம்மையாக இருக்குல்ல. இந்த பெயிண்டிங் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுன்றதை நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு பெயிண்டிங் நாலேஜெலாம் எனக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பெயிண்டிங் நல்லா இருக்குது, அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஒரு ஃபாரினர் வராங்க. இப்போ தான் இங்கே ஆரம்பித்து நான் பார்க்குற முதல் ஃபாரினர். ஹாய். அவங்க பாருங்க, அவங்க டாக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க.
இதாங்க இங்கே யார் ஹாய் எல்லாம் பேசணும் கேஷுவலாக பேசுவாங்க. இதுதான் யூரோப். ஆரோவில் நான் ஏன் ஒரு யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் சொல்லணும்னா, யூரோப்பில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் ட்ராவல் பண்ணாலுமே தனியாக சைக்கிளுக்குன்னு ஒரு வழி இருக்கும். யூரோப்பியன் எல்லா கண்ட்ரிலுமே இப்போ இது பாருங்க, இந்த ரோடு இருக்குல்ல, இது நடந்து போடுறதுக்கு, சைக்கிள் போகிறதுக்கு. இந்த சைக்கிள் இங்கே போகும், அதுக்கப்புறம் அங்கே பைக்கு கார்லாம் போகிறது. இது யூரோப்பில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ ஆரோவில்ல இது இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் இது ஒரு யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் இருக்குன்ட்டு. இது போதும் எனக்கு, இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான லைஃபு. டெய்லி இந்த மிஷின் போன்ற வாழ்க்கையில் ஓடுறதோட நான் சொன்னல சைக்கிள் வழி அழகாக போயிட்டுருக்காங்க. இங்கே ஆரோவில் பொறுத்த வரைக்கும் யார் சைக்கிள் வச்சுருக்காங்களோ அவங்க தான் கெத்து. ஏன்னா இங்கே பைக்கில் ஓட்டுறதோட இங்கே இந்த ஆரோவில் கம்யூனிட்டின்னு சொன்னால அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சைக்கிளில் போவாங்க. சைக்கிளில் அவங்க பெரும்பாலும் பைக்லாம் யூஸ் பண்ணுறதோட சைக்கிள் தான் அவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் நடப்பாங்க. இங்கே நடக்கிறதுக்கு செம்ம சூப்பராக அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க நடந்து போவாங்க. இந்த விஷுவல்லாம் அவங்கள பார்க்குறப்பே தெரியும் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஆரோவில் எல்லோரும் வாங்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல உள்ளே உட்காந்து வெளியில் உட்காந்து ஒரு பலவித ஃபோட்டோஸுக்களை எடுத்து சமூக வலைதளங்களை போடுவாங்க. ஏன் நானே போடுவேன். இது மாதிரி ஜீப் கூட வரும். ஒரு 150 ஒரு டூரிஸ்ட் பஸ் ஒன்று இருக்குது பாண்டியில். அது மூலிமா ஆரோவிலுக்குலாம் ரொட்டேட் பண்ணி சுற்றிலாம் காட்டுவாங்க. செம்மையாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்க. இப்போ எவ்வளோ வெயில் அடிக்கணும், வெயிலே இல்லை, எல்லாம் மர நிழலில் அழகாக அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம். இப்போ தான் சொன்னதுக்குள்ளே வெயில் வந்துருச்சா? இப்போ சின்னோண்டு ஸ்பேஸில் இங்கே வெயில் அடிக்குது. இதுதான் சென்ட்ரல் பிளேஸு ஆரோவில்ல. ஸோ நம்ம போக வேண்டிய ரூட் அப்படி இருக்குது. இங்கே நம்ம நார்மலாக பைக் எடுத்துகிட்டு வந்தோம்னா எல்லா இடத்துலையுமே ரவுண்ட் அடிக்கலாம். செம்மையாக இருக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட நடந்துருக்கோம். ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட்டாக போகணும். கைஸ், அங்கே நம்ம ஒரு பாஸ் வாங்கணும்ல என்ட்ரி ஆனோடனே, அதை இங்கே கொடுத்தா தான் அலோவ் பண்ணுவாங்க. மற்றபடி யாரும் என்ன சொன்னாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. நாங்களாம் இன்னொன்னே நம்ம இப்போ பூமரங்கள் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸ்கூல் டேஸில் வரப்போலாம் நாங்களாம் ஜாலியாக உள்ளே என்ட்ரு ஆகணும். நம்மளுக்கு அப்போ எதுவுமே கிடையாது. இப்போ என்னடான்னா சொந்த ஊராக இருந்தாலும் நோட்டீஸை கொடு உள்ளே விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு காலம். அப்போல்லாம் சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு நாங்களாம் ஓடி வந்துட்டு விளையாடிக்கிட்டுலாம் இருப்போம். இப்போ எல்லாம் மாறிடுச்சு. அப்போ இருந்த ஆரோவிலுக்கு இப்போ இருக்கிறதுக்கு நிறையா சேஞ்ச் ஓவர் ஆகிருக்கு. எல்லாமே நல்லதுலாம் செம்மையாக இருக்குது. இந்த க்ரீன் தாங்க ஒவ்வொரு இடத்தையும் அவங்க மெயின்டைன் பண்ணுறது சும்மா கிடையாது. சூப்பராக இருக்குது. இந்த ஆலமரம் எங்களுக்கு அப்போதுலேருந்து ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சின்ன வயசில் இங்கே வந்து இது எங்கள் மேக்ஸிமம் இங்கே விளாட்ற இடம்னு சொல்லுவோம். நாங்கள் இல்லை ஓடி தொங்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம். செம்மையாக இருக்குல்ல. இதுவும் பாண்டி தான். இந்த ஏரியாவே எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள். செம்மையாக மெயின்டைன் பண்ணுவாங்க இங்கே. எனக்கு அதுதான் பிடிக்கும். இதெல்லாம் கபாலி படத்தில் சொல்லுவாங்கள்ல, ஒரு சூப்பர் ஸ்டார் அவங்க ஒய்ஃபை தேடிட்டு வர்றப்ப இங்கே போனோம் அப்படின்னோடனே இங்கே மூடிடுவாங்க, இங்கே ஃபாரினர்ஸில் நம்ம இந்தியன்ஸில் அலோவ் பண்ண மாட்டாங்கலாம் ஒரு சீன் வருங்க. அது இங்கே தான் எடுத்தது. பட் ஷூட்டிங் இங்கே எடுக்கல. இந்த அந்த மென்ஷன் பண்ணுவாங்க, இந்த ஊரை ஆரோவில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் எப்படின்னா ஒர்க்கெல்லாம் போகுது அண்ணதெல்லாம் ஒரு ஆய் சொல்லுங்கள். நம்ம பேர்ண்ணா பாய். பேர்ண்ணா தஸ்னாமூர்த்தி. தஸ்னாமூர்த்தி. இது நம்ம லோக்கலாண்ணா? வெளியில் என்ன ஒரு காலப்பட்டு. காலப்பட்டுனாலும் லோக்கல் தானே. இது போகிற வழி தான். ஆனால் நான் ரொம்ப நாள் ஆச்சு வந்து. இப்போ எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டுருக்கு இந்த இடமே. நம்ம ஊர்லேயே இருக்கோம், நம்ம ஊரில் இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு.
செம்ம இருக்குல்ல, விஷுவல் தாங்க மெயின். எப்படி இருக்கு பாருங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. அங்கங்கே பைக்கில் போகிறத வாக்கிங்கில் போய் வந்துட்டோங்க. குளோபு தான் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. செம்மையாக இருக்கும். நிறையா ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு போல இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. வா, இங்கே பெரிய லேக் ஏதோ ஒன்று ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போகணுன்னாலும் போகலாம், பட் ஆனால் இப்போ போக முடியுமான்னு தெரியல. அவ்வளோ நிறையா ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. சார் ஏதோ ட்ரெக்கிங்லாம் பண்ணி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படி அந்த சைடு ஒன்றும் எப்படி இதான் லாஸ்ட்டாக இதான் போக முடியுமான்னு தெரில. ஓ, இதான் போல இருக்கீங்க. இதுக்கப்புறம் நம்மளால் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு எண்டே தான் வேணும். எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கீங்க. இது நான் ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது வேறு, இப்போ பார்க்குறது வேறு. லாஸ்ட்டாக 5 இயர்ஸுக்கு இதுக்குமே செம்ம சேஞ்ச் ஓவராக இருக்குது. பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ எடுக்கிறோம், இன்னும் ஒரு 5 வருஷத்தில் இந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரில. மெனி சேஞ்சஸ் இன் திஸ் பிளேஸ். வாவ், ஆனால் விஷுவல் தாங்க எப்படி இருக்கு பாருங்க. இப்படி ஒரு விஷுவல். எப்படி இருக்குல்ல, பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நாள் இது எல்லாம் பில்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வருது அப்போ நம்ம ஒரு வீடியோ எடுப்போம். இப்போ இருக்க வீடியோவுக்கும் அப்போ இருக்க வீடியோவுக்கும் மேட்ச் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்திருப்போம், ஆனால் அப்போ இருந்ததுக்கு இப்பயே செம்ம சேஞ்ச் ஓவர் இருக்குது. அங்கே போனோன்னா ஆன்லைனில் புக் பண்ணோம். புக் பண்ணிங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அப்போ அப்பாயின்மெண்ட் கிடைச்சா அது உள்ளேயே போகலாம். ஸோ இங்கேருந்து மட்டும் இல்லை, அங்கேயும் போய் பார்க்கலாம். பட் என்ன ஆன்லைனில் புக் பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளோதான் கைஸ். அப்படியே இப்போ திரும்பி ரிட்டன் போக வேண்டியது தான். எல்லாம் பார்க்கிங் இருக்குது, 2 வீலர் பார்க்கிங். அதை இந்த சைடு போகணும் போல இருக்குது. நம்ம காரில் வந்தால் கூட இந்த சைடெலாம் இங்கே பார்க்கிங்லாம் பண்ணிக்கலாம். பார்க்கிங் இங்கே 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க 2 வீலருக்கு. ஸோ காருக்கும் தனியாக பார்க்கிங்ஸும் இருக்குது. நம்ம ஈசிஆரில் வரதா இருந்தாலும் ஈசிஆரில் வந்தால் நம்ம ஆரோவில் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து வரலாம். பைபாஸில் வரதா இருந்தால் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. 2 சைடுமே ஈஸியான வே தான். ஸோ அப்படி ட்ராவல் பண்ணிவிட்டு உள்ளே வரலாம். இதாங்க ஆரோவில். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆர்ஜே அஸ்வின். டேக் கேர், பாய்.